அன்பு சகோதரர் கேட்ட மாதிரி மகளிருக்கு இந்த ஆட்சியில் பாதுகாப்பே இல்லை. பாதுகாப்பற்ற தன்மை தான் இருக்கு. இன்னைக்கு எத்தனை பெண்களுக்கு காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் சரி, அது மாவட்ட ஆட்சித்தலைவரான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த ஆட்சியில் சாதாரண பெண்களுக்கு இல்லை. அண்ணா பல்கலை மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை. சாருன்றதுக்கு இன்னும் விடுதலையே கிடைக்கல. யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. விடுவி தெரியாத ஒரு ஆட்சியை நடத்திட்டு இதே கனிமொழி என்ன சொன்னாங்க போன தடவை தேர்தல் பிரச்சாரத்தில், மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்க. கனிமொழி கருணாநிதியுடைய நம்முடைய கலைஞர் டாக்டர் கலைஞருடைய மகள். அப்பாவுக்கு தப்பாம மகன் பிறந்திருக்காங்க. பொய்யவே சொல்லி ஓட்டு வாங்கணும்டா, மக்களை ஏமாற்றணுன்ற மாதிரி போன தேர்தலில் என்ன சொன்னாரு அந்த அம்மா சொன்னாங்க, இளம் விதவைகள்லாம் தமிழ்நாட்டில் கூடிட்டாங்க. இது காரணம் இன்னைக்கு இருக்கிற டாஸ்மாக் கடையை தான். இந்த டாஸ்மாக் கடையை எங்க அண்ணன் வந்த உடனே மூடிடுவார், ஒரு கையெழுத்துல மூடிடுவார் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம முதலமைச்சரும் சொன்னாங்க. அப்ப நம்மளுடைய நிருபர், நீங்க இங்க இப்ப கேட்க மாட்டேன்னீங்க, அந்த நிருபர் கேட்டார், ஏமா அம்மா கனிமொழி அம்மா நீங்க எம்பிட்ட நாங்க கேட்கிறோம், இந்த சாராய ஆலையெல்லாம் உங்க அமைச்சர்கள் தானே வச்சிருக்காங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெகத்தராஜுங்க, டிஆர் பாலு, எப்படி அடிக்கிட்டே போனாங்க, இத்தனை பேர் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எப்படி ஆலயம், அதெல்லாம் எங்க அண்ணன் சொல்லி மூட வச்சுடுவாரு. அப்ப அதை மூட வச்சா என்ன செய்ய, இதெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு போயிடும், இங்க இருக்காது அப்படின்னு சொல்லலாம் சொன்னாங்க. இன்னைக்கு போய் அவங்க என்னத்தை பேச போறாங்க, இந்த ஆட்சியில பெண்கள் மாநாடு நடத்தி ஏன்னா 500 ரூபா 1000 ரூபா கொடுத்து கூட்டிட்டு வருவாங்க, கூடுதல் காசு கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட என்ன பேச முடியும்? அதுக்காக இந்த மக்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. அதுதான் நடக்கும். ஒன்றும் இல்லை. ஒண்ணுங்க, இப்ப அத்திப்பழத்தை புட்டு பார்த்தா, அத்திப்பழம் பார்க்கறதுக்கு நல்லா மழையை பார்த்தா செக்கச்சவேன்னு இருக்கும், புட்டி பார்த்தா ஒன்றும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காதா, புழு பூச்சியெல்லாம் இருக்கும். அது மாதிரி இதுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு கொடுத்த தாலிக்கு தங்கம் இல்லை, மகளிர் பணிபுரிய மகளிருக்கு உதவி இருசக்கர வாகனத்துக்கு மானியம் கொடுக்கற அதெல்லாம் நிறுத்திட்டாங்க, மடிக்கணி நிறுத்திட்டாங்க, அம்மா மினி கிளினிக் நிறுத்திட்டாங்க. இன்னைக்கு அம்மா பேர்ல இருக்கின்றதுக்காக அம்மா உணவகத்தையும் இன்னைக்கு மூடுவதற்கு ஏற்பாடு பண்றாங்க. ஆக இந்த ஆட்சியில பெண்களுக்கு எதையும் செய்யாம ஒரு மாநாடை நடத்தி இதுல விளம்பரம் தருது திமுக. இதுலயும் ஒரு போட்டோ ஷூட்டிங் தான் நடத்துறாங்கன்னு சொல்றேன்.